இல்ல 25 லட்சம், 26 லட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இன்னும் கேப்டனோட அவர்களோட மாநாட்டுக்கு வந்த எண்ணிக்கை அப்படின்றது எத்தன லட்சம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே கூட, இதுக்கு ஏன் 25, 30, 40, 50 அப்படின்னு ஒரு கணக்குன்னு ஒண்ணு பேசப்படுதில்ல சார்? இல்ல கணக்குன்னு சோசியல் மீடியாவுல இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் ஆக்டிவா இருக்கிறாங்க. அவங்க போடுற கணக்கு தான். இது எவ்வளோ வரப்போறாங்க என்னங்கிறது அது வந்த பிறகு தான் தெரியும். ம். இப்ப நீங்க விஜயகாந்த் கூட்டுன கூட்டம் அப்படின்னு யாரும் கேட்டுச்சுன்னா, விஜயகாந்த் அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்ட் வந்து வேற. 2 கட்சிகளுக்கும் நான் மாற்று நான்றாரு. ம். அதிமுக, திமுகவுக்கு மாற்று நான் தான். கடவுளோடும், மக்களோடும் தான் கூட்டணி. இந்த 2 கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ம். அதுக்காக ஒரு மக்கள் திரள் சேர்ந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு? எடுத்தவனே இவருடைய செயல்பாடுகளில் நிறைய தடுமாற்றம். கூட்டணி கட்சி அப்படிங்கிறார். கூட்டணி கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளில் நடந்ததே இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்கிட்டதும் கிடையாது. 1980ல திமுகவும் காங்கிரஸும் 50, 50 சீட் ஷேரிங் பண்ணி கூட்டணி ஆட்சின்னு போடுறாங்க. அந்த மாதிரி தோல்வி. 2016ல மக்கள் நல கூட்டணி 3வது அணி அமைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு விஜயகாந்துடைய கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லாம் சேர்ந்து 3வது அணியாக அமைக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்ற நாங்க ஒரு கட்சின்னு. அந்த மாதிரி படுதோல்வி. அப்போ இந்த கொள்கையிலேயே தடுமாற்றம் இருக்கு. இப்போ நீங்கள் 2 கட்சிக்கு மாற்றுன்னு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்ன்னு சொன்னால் பரவாயில்ல. திமுகவை விமர்சனம் பண்ணுறீங்க, பாஜக பெருசாக விமர்சனம் பண்ணுறதில்ல, அதிமுகவை சுத்தமாக விமர்சனம் பண்ணுறதில்ல. அப்படிங்கும்போது உங்களுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும்தான். ம். அப்படின்னா திமுக எதிர்ப்பை மட்டும் சொல்றதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்கு. ம். ம். பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, மற்ற கட்சிகள் நிறைய கட்சிகள் இருந்து திமுக எதிர்ப்பை மட்டும் பேசி அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்கு. நீங்கள் எதுக்கு? அதான் அந்த தடுமாற்றம் தான். நீங்கள் மாற்றுன்னு விஜயகாந்தை இவரை ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்து 2 பேருக்கும் மாற்றுன்னு வந்தார். நீங்கள் மாற்று இல்லையே. உங்களுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. கடந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமியோடைய ஒரு ஆட்சியில் நடந்த எந்த விஷயத்தையும் பேச மாட்டோம். ஓகே. 10 வருஷமாக இருக்க பாஜக ஆட்சியில் நடந்த எந்த விஷயமும் பேச மாட்டோம். ம். இந்த 4 வருஷமாக இருக்கிற திமுக ஆட்சியை மட்டும் பேசுவோம் அப்படின்னா அது என்ன அரசியல் அது?